வணக்கம். சென்டர் சீட்டின் ஆன்மீக மற்றும் ஜோதிட பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே துணை, குருவே தெய்வம், குரு வாழ்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசி. இந்த கடகராசிக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்கிறது என்றால், ராசியிலேயே குரு பகவான் உச்சமாக இருக்கின்றார். இதுவரை உங்களை வாட்டி வதைத்த அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் பாக்கியம் ஸ்தானத்திலே சென்று விட்டார். ஆகையினால் இனி சனி பகவானை பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு சிறந்த லட்சியவாதியாகவும், உங்களை சுற்றி ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டும், உங்களுக்கு மேலும் மேலும் செல்வாக்குகள் உயரக்கூடிய காலமாக இந்த பராபவ ஆண்டு இருக்கிறது. ஏனென்றால் 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த குரு பகவான் கடகராசிக்கு வருவார். இப்பொழுது கடகராசியில் இருப்பது எல்லோ ராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஆக கடகத்திற்கு நன்மை நடக்குமா? நம் ராசிக்குள்ளே இருக்கின்ற குரு, இதை என்ன சொல்லுவார்கள்? ஜென்ம குரு என்று சொல்லுவார்கள். ஜென்ம குரு என்று சொல்லும் பொழுது அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் அவருடைய பார்வையானது 5ஆம் இடத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானமாய் 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பதிகிறது. ஆகையினால் உங்கள் குழந்தைகள், பிள்ளைகள் சிறப்பான ஒரு நிலையை அடைவார்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை மிக மிக நல்ல வளர்ச்சியை பெறுவார். இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி வாழ்க்கை துணையிடம் நீங்கள் மிகுந்த அன்போடு இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்டு அன்பாக இருப்பார். 9ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பதிகிறது. அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருப்பதால் தந்தை மூலமாக கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா பாக்கியங்களும் வாழ்க்கையில் வந்து சேரும். இருந்தாலும் ஜென்ம ராசியிலே குரு பகவான் இருக்கும் பொழுது சின்ன சின்ன மன கிளேசங்கள், அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாமல், யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமலும், இதை யாரிடம் சொல்வது என்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் உங்களை வேண்டுமென்றே உங்களை தூண்டி விடுபவர்களிடம் நீங்கள் அமைதியாக இருப்பது மிக மிக நல்லது. எல்லா இடத்திலும் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் எல்லாம் சிறப்பாக அமையும். ஏனென்றால் உங்களுக்கு இப்பொழுது ராகு கேதுக்கள் 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்திலும் ராகும் இருப்பதால் நீங்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அங்கே பெரிய பூதாகரமாக வெடித்து, அந்த வார்த்தையானது, அதை சொல்லானது பிரச்சனைகளையும், ஒரு சமூகத்திலே சில வேண்டாத நபர்களின் வெறுப்புகளையும் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் மகான்களின் சந்நிதிகளுக்கு சென்று அங்கே மௌனமாக, பௌர்ணமி என்று மௌனமாக நீங்கள் மௌன விரதம் இருப்பது மிக மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, எல்லா வளர்ச்சிகளும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுத்து செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீங்கள் முதன்மையாக வருவீர்கள். உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கின்ற ஏதாவது உடல்நல பிரச்சனைகளுக்கு நீங்கள் மருத்துவரை அணுகுவது மிக நல்லது. நேரத்திற்கு நீங்கள் சரியான அந்த மருந்துகளை உட்கொள்வது மிக மிக நல்லதாக இருக்கிறது. மாணவர்களாக இருப்பவர்கள் கடல் கடந்து சென்று மேற்படிப்பு படிக்கக்கூடிய யோகம் பாக்கியங்களும் நிறைவாக இருக்கிறது. திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பாதியிலே நின்று போன வரன்கள் இப்பொழுது உங்களுக்கு முழுமையாக நடைபெற்று திருமணம் சிறப்பாக நடைபெறக்கூடிய காலங்களும் உண்டு. உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம், உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் காஞ்சிபுரத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற காஞ்சி காமாட்சி அம்மனை சென்று வழிபடுவது மிக மிக நன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக தரும். நீங்கள் புதிதாக தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஐப்பசி மாதம் வரை காத்திருக்க வேண்டும். ஐப்பசியிலே நிகழும் வக்ரகுருவின் பயிற்சியானது அதிசாரமாக இருப்பதால் உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு சுய ஆதிக்கமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதன் மூலமாக வருவாய் நல்லபடியாக வரும். குடும்பத்திற்கும் நீங்கள் இன்னும் பல பேருக்கும் நீங்கள் உதவக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆகையினால் நீங்கள் எல்லா வகையிலும் சற்று முன்யோசனையுடன் நடந்து கொள்வது மிக மிக நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், வியாழன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிகப்பு, வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நவரத்தினம் பவளம் மற்றும் புஷ்பராகம்.